தருணத்தில் உங்களை சந்திப்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 103 3வது வசனம் வாசிக்கலாமா? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. இன்னைக்கு உலகம் முழுதும் எப்படி இருக்குங்க? அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. அக்கிரமம்னா என்னங்க? கிரமம் அப்படின்னா என்னங்க? செயல்பாடு. கிரமம்னா நேர்த்தி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அக்கிரமம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் செயல்பாடற்ற விஷயம், நேர்த்தியற்ற விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம செய்யறது எல்லாமே அப்படிதான் இருந்தது. ஒரு நாள்ல கர்த்தரை அறியாத போது கர்த்தர் யாருன்னு தெரியல அப்படின்னா நேர்த்தியற்ற, செயல்பாடற்ற, ஒரு ஒழுக்கமற்ற இந்த காரியங்கள் தான் அக்கிரமம் சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில நம்ம நேர்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். மனுஷன் பார்வையில மன்னிக்கணும், மனுஷ பார்வை நேர்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்தரங்கத்துல எப்படி இருப்போம்? அக்கிரம சிந்தையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சிந்தையில பாவம் இருந்தா கூட அது அக்கிரமங்கிறார். நம்ம கண்ணால ஒரு காரியத்தை செய்யறோம், கண்ணால பார்க்கிறோம், இச்சையான காரியத்தை பார்ப்பதே விபச்சாரம் செய்வதற்கு ஈடானது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு அக்கிரமம் எங்கிருந்து புறப்படுதுங்க? சிந்தையில இருந்து புறப்பட்டுச்சு. அப்ப சிந்தை, கண்கள், செயல்பாடுகள், உடல் வழி, இப்படி எல்லாமே இதுதான் அக்கிரமம் அப்படின்னா இன்னைக்கு அதை கர்த்தர் மன்னிக்கிறாராம். நம்முடைய சிந்தையில ஏற்பட்டது, செயல்பாடுல ஏற்பட்டது, சரீரத்துல, நம்முடைய நினைவுகள்ல வந்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராலதான் மன்னிக்க முடியும். இன்னைக்கு அதை மன்னிச்சுட்டார் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு குணம் கிடைக்கும். ஆமென். என்ன குணம்? நோய்கள் எல்லாம் குணமாக்கி. இன்னைக்கு அக்கிரமத்துக்கும் நோய்க்கு என்ன சம்பந்தம் அப்படி இருக்குன்னா, வேதத்துல நிறைய இடங்களை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வராரோ அப்பெல்லாம் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு நோயை குணமாக்கப்படணும் அப்படின்னா ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஒருத்தனை குணமாக்கணும் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே கேட்கிறாங்க, எப்படி நீ பாவத்தை மன்னிக்கலாம், அப்படி எப்படி நீ சொல்லலாம் அப்படிலாம் உடனே அவர் அப்போஸ் பண்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடு அப்படின்னு சொல்றது பெட்டரா, இல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றது பெட்டரான்னு கேட்கிறார். எது முதல்ல ஈஸி அப்படின்னு கேட்கிறார். அவங்களால பதில் சொல்ல முடியல. பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. ஆமேன். கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா பாவங்களை மன்னிக்கிற ஒரே பரிகாரி அவர் மட்டும்தான். இன்னைக்கு உலகத்துல அநேக சாபங்கள் இருக்கு, அநேக பரிகாரங்கள் இருக்கு இல்லைங்களா? நாங்களாம் ஹிந்து சார்ந்தவங்க தான். ஒவ்வொரு இடத்துல ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, திருமணம் நடக்கலன்னா இந்த இடத்துக்கு போ, அப்புறம் வீடு கட்ட முடியலையா இந்த இடத்துக்கு போ, பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நாங்களும் அறிவில்லாம செஞ்சிருக்கோம், அந்த நாட்களை செஞ்சிருக்கிறோம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் பரிகாரம் இருக்கிறதா கூட வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு என்ன இல்லைங்க, பரிகாரம் எங்கேயுமே கிடையாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் பரிகாரி. ஆமென். அவரே பரிகாரியாக நம்முடைய பாவங்களை சிலுவிலே சுமந்து தீர்த்தார். ஆமென். அப்படி சுமந்து தீர்த்தவர் சொல்லுகிறார், நான் அதெல்லாம் மன்னிக்கிறேன். ஆமென். நோய்கள் எல்லாம் குணமாக்கி எடுத்துட்டு நடனா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் படுக்கை எடுத்துட்டு நடனும், அவன் எடுத்துட்டு நடந்து வேகமா போறான் பாருங்க. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டவன் நோய் குணமாகும். ஒருவேளை இன்னைக்கு வியாதியில இருக்கிறீங்களா? பாவத்தை அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. சிறு பிள்ளையில இருந்து உங்களுக்கு எதெல்லாம் நினைவு வருதோ பரிசுத்தர் நினைவுபடுத்துவார். எல்லாவற்றையும் வாய்நாள் அறிக்கை பண்ணுங்க. ஒரு விஷயம் நடக்கல, கற்பத்தின் கனி கிடைக்கலையா, அப்ப பாவங்களை அறிக்கையிடுங்க. நம்ம தலைமுறையில யாரோ ஏதோ செய்த பாவங்கள் அதெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வீடு கட்ட முடியலையா, உங்க பிசினஸ் நலிவடைஞ்சிருக்கா, பிள்ளையுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கா, எல்லாமே அக்கிரமத்தின் காரணம். அதெல்லாம் வச்சு அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்னா, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நிச்சயமா உங்களுடைய எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, என்னுடைய அக்கிரம பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ஆமேன். அப்படின்னா இன்னைக்கு ஒரு விடுதலையை இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறா. ஜெபிக்கலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நாள்ல எங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க ஐயா. எங்க நோய்கள் எல்லாம் குணமாக்குங்க. எங்க சரீரத்துல, எங்க ஆத்துமாவில, எங்க ஆவியில என்ன இருந்தாலும் சுகமாக்கி குணமாக்கி உங்க சமூகத்துல அப்பா நித்தியவாசி எங்களை மாற்றும்படி நிற்க வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆளுக இருக்கட்டும், காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் பாதத்துல வைக்கிறோம். ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 103 4வது வசனம் வாசிக்கலாமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆமேன். பிராணன் அப்படின்னா என்னங்க? உயிர், ஜீவன். அதான் சொல்லப்படுகிறது இல்லையா? அன்றைக்கு உயிர் அப்படின்னா என்ன? நம்முடைய ஜீவன் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல பிறப்பதும் இறப்பதும் இயல்பு, உலக நியதி. அதுதான். பிறந்தா ஒரு நாள் என்ன செய்யணுங்க? மறிச்சிடணும். இதுதான். வேதத்துல ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தவர் யாருங்க? வேதத்துல சொல்லப்படுகிற பேர் மெத்துசலா. அவருடைய வயசு ஆயுசு நாட்கள் தான் 969. இதுதான் அவருடைய வயசு. நீங்க ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல போயிட்டு 26:7 வாசிங்கன்னா தெரியும் அவருடைய வயசு எவ்வளவுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா 969 தான் அவருடைய வயசே. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஹையஸ்டா வாழ்ந்த ஒரு மனுஷன், ஹையஸ்ட் வயசுல வாழ்ந்த ஒரு மனுஷன் அவர் தான். ஆனா அவரும் மறிச்சிட்டார். அப்ப இந்த உலகத்துல மறிக்காம யாரும் இருக்க போறது இல்லை. ஆண்டுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனா அந்த உயிரை, அந்த ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வாராம். அது எப்படிங்க? அது அழிந்து போகாமல் விலக்கி மீட்டுக் கொள்வார். அப்படின்னா என்னன்னா, மரணம் வரும், மரணம் வராமல் இருக்காது. வேதம் சொல்லுகிறது அப்படிதான். ஆனா உங்களுக்கு எனக்கு மரணம் கிடையாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய மரணம், ஆத்மாவில மரணம் அது கிடையாது நமக்கு. இன்னைக்கு உலகத்துல பிறந்த முதல் மனுஷனுக்கு கர்த்தர் செய்த வேலை என்ன தெரியுங்களா? தன் நாசியில, அவனுடைய நாசியில அவர் சுவாசத்தை ஊதினார். இவர் ஜீவனுள்ள தேவன். அவன் நாசியில, மண்ணான மனுஷன், அவன் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் நாசியில அவர் சுவாசத்தை தன்னுடைய வாயிலிருந்து ஊதினார். உடனே அவன் ஆத்மாவா மாறல, ஜீவ ஆத்மாவா மாறி போயிட்டான். அப்படின்னா இவருக்குள்ள இருந்த ஜீவன் அந்த மண்ணுக்குள்ள கடந்து போய் அது ஆத்மாவா மாறி, அது ஜீவ ஆத்மாவாக மாறி இந்த உலகத்திலே முதல் மனுஷனா உருவெடுத்தது. அந்த ஆத்மா இருக்கு இல்லைங்களா? அந்த ஆத்மாவுக்குள்ள போன ஜீவன் இருக்கு இல்லையா? அதுக்கு அழிவு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. எப்படி கிடையாது? யாருக்கு கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, யாரெல்லாம் சிலுவையை பார்க்கிறோமோ அவங்களுக்கு கிடையாது. அது எப்ப மீட்கப்பட்டது? சிலுவையிலே மீட்கப்பட்டது. இந்த ஆத்மாவில, இந்த மண்ணுல ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்லையா? அவன் பாவம் பண்ணிட்டான். பாவம் பண்ணி அவனுடைய அந்த அந்த ஜீவனை இழந்து போயிட்டான். ஆத்மாவை இழந்தானோ இல்லையா, ஜீவனை என்ன செஞ்சுட்டான்? இழந்து போயிட்டான். அந்த அவரு கொடுத்த உயிர் அவனுக்குள்ள இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஜீவன் இல்லைங்கிறார். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் உயிர் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஜீவன் இருக்கான்னு பாருங்க. அதுதான் ரட்சிப்பு. ஆமேன். அதுதான் சிலுவையில வந்த ரட்சிப்பு. இத அவன் இழந்து போயிட்டான் பாருங்க. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, அது திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஜீவனை, உள்ள இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப அந்த ஜீவனை கொடுக்கணும். அதுக்குள்ள ஒரு நார்மலா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்சுதான் அவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை வெளிப்படுத்தினார், கொடுத்தார். அப்ப அவர் தன் ஜீவனை அழித்து கொண்டபடினாலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அழியாமையை தரித்து கொள்ள உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த விதையானது அழியாமை தரித்து கொண்டு எழுதப்பட்டது போல நாமெல்லாம் அழியாமை தரித்து கொள்வதற்காக அவர் அழிவுக்குள்ளாக கடந்து போனார். ஆமென், அல்லேலூயா. அந்த பிராணனை அவர் மீட்டு கொண்டார். அப்பனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் எங்க இருப்போம்? அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருக்குள்ள வாழ்வோம். அவருடைய வருகை மட்டும் அவருக்குள்ள இருப்போம். அவர் வந்த பிறகும் 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட இருப்போம். அப்ப நமக்கு என்ன இல்லைங்க? அழிவு கிடையாது. நம்ம எப்பவும் இப்படியே தான் இருப்போம், அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆமேன். அதனால இன்னைக்கு தெய்வ சமூகத்துல நீங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என் பிராணனை அழிவுக்கு மீட்டு கொள்ளுங்க. இது கேட்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய விதம், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்கலாம். இன்னும் ஒரு காரியத்தை நாளை தினத்துல நம்ம ஜெபித்து நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த நாள் எங்க கூட பேசிருக்கிறீங்க. எங்க பிராணனை நீங்க அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டீங்க சிலுவையில. அதை நாங்க இன்றைக்கு அறிந்து கொண்டோம். நித்த அதை சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்க சமூகத்துல ஆண்டவரே அப்பா சொல்ல முடியாத அளவு நாட்கள் நாங்க வாழ போகிறோம். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.